ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 24 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லாருமா வந்து மனோஜோட ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மாக்காக விஜயை வந்து வெயிட் பண்ணி அப்புறமா ஷாப் ஓப்பன் பண்ணி எல்லாரும் உள்ளே போய் அவங்கவுங்க திங்ஸ் எடுக்க போகிறாங்க. இப்போ மீனா வந்து போய் மிக்ஸி பார்த்துட்டு இருக்காங்க. இதில் உள்ள நுழையும் போதே அண்ணாமலை வந்து கேட்குறாரு, ஏன் மீனாவோட குடும்பத்துலேருந்து யாரையும் கூப்பிடல அப்படின்னா, அப்போ விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ருதியோட அம்மாவை கூப்பிட்டேன்னா அவங்க எப்படியும் நிறைய காசுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணோன்னே, இவங்க எப்படியும் அசிங்கப்படுத்துவாங்கன்னா மாமா நான் கூப்பிடலன்னொன்னே, அவளை பற்றி உனக்கு தெரியும்லாமா, நீ எதுவும் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அப்புறமா மீனா போய் மிக்ஸி பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ருதியோட அம்மா வந்து 1,50,000 ரூபாய்க்கு சென்ட்ரலைஸ்ட் ஏசி எடுக்கிறாங்க. உடனே விஜயாக்கு ஐயோ சந்தோஷம் தாங்க முடியல. அவங்களோட பில்லை தான் ஃபர்ஸ்ட் பில்லாக போடணும்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. இங்கே என்னாங்கன்னா, அப்புறமா மீனா போய் மிக்ஸி எடுத்துட்டு வரும்போது, விஜயா வந்து மீனாவ ஃபர்ஸ்ட்டு நிப்பாட்டிர்றாங்க. ஏன்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு பில் போடணும். அவங்க தான் நல்லா வசதியா இருக்கிறாங்க. அதனால அவங்க தான் பில் போடணும்னு சொல்லிட்டு மீனாவ நிப்பாட்டிர்றாங்க. இப்போ பாட்டி பார்த்துட்டு நீ வான்னு கூட்டிட்டு போய், அவங்க அம்மா பில்லு முடிஞ்ச பிறகு மீனாக்கு போட சொல்லும்போது, இ இல்ல ஸ்ருதி ஏதோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. இவளுக்கு போடு. இவ கட்டுற பூ வந்து சாமிக்கு வரைக்கும் போகுது. அதனால இவ வந்து ராசியான பொண்ணு. இவ கையில காசை வாங்குன்னு சொல்லிட்டு காசை வாங்க வைக்கிறாங்க. அப்புறமா இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க வந்து மனோஜும், ரோஹிணி மட்டும் இருக்காங்க கடையில. இப்போ மனோஜ் என்ன பண்றாருன்னா, அங்க வேலை பார்த்த பழைய ஸ்டாஃப் எல்லாம் வெளியில அனுப்பிட்டு, புதுசா எல்லாத்தையுமே அங்க வந்து ஜாயின் பண்ணி விடுறாரு. அப்புறமா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ வெளியில வந்து அந்த ஓல்டு ஸ்டாஃப் அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, இவன் வந்து முதலாளியா இருக்கணும்னு தான் நினைக்கிறான். ஆனா அதுக்கு எப்படி இருக்கணும்னு இவனுக்கு தெரியல. இதுக்கு இவன் கஷ்டப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கலாம் கிளம்பி போயிடுறாங்க. இங்க வீட்டுக்கு வந்தோடனே மனோஜ் ரொம்ப டயர்டா இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் வேலை பார்த்ததுக்கு இப்படியானோடனே, இப்போ விஜயா வந்து ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, அண்ணாமலை சொல்றாரு, இவன் இன்னும் எந்திரிக்கவே இல்லையே, எப்படி இவன் போவான்னொடனே, இப்போ அவங்க விஜய் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் அவன் ரெடியா கிளம்பியிருப்பான்னு சொல்லிட்டு கதவு திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா, மனோஜ் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. டேய் எந்திடா எந்திடானோடனே விஜயா மடியில படுத்து தூங்குறாங்க. இப்போ முத்து கேட்கிறாரு, என்னாச்சுன்னொடனே, உங்க அண்ணன் இன்னும் கிளம்பவே இல்லைன்னா அந்த வெட்டி பையன் என்னைக்கு எந்திரிச்சானோடனே, டேய் அவனுக்கு இப்போ கடை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு. இன்னுமா எந்திரிக்கலன்னு உள்ள போய் பார்த்தா அவன் எந்திரிக்கவே இல்லை. மனோஜ் இங்க உருண்டு அங்க உருண்டு தூங்கிட்டே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.